மக்கள் செய்ய ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கணும். இதான் மார்க்கம். இப்ப என்ன நடக்குது? எங்கட சமூகத்துல மன்சில் ஒரு புத்தகம் சுத்தும். மன்சில் தெரியுமா? பொம்பளாக்களுக்கு நிறைய தெரிஞ்சிக்கும். அவங்களுக்கு மன்சில் குர்ஆன் எப்படி போனாலும் பரவாயில்ல, மன்சில் ஈக்கணும். மன்சில்ல என்ன வாப்பாய்க்கு அப்படின்னு பார்த்தா, மன்சில்ட முதலாவது பக்கத்தை பெரட்டுங்க. பெரட்டினா சய்யிதுல் இஸ்திக்ஃபார், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக என்ற சய்யிதுல் இது சுன்னா. சய்யிதுல் இஸ்திக்ஃபார காலையிலோ மாலையிலோ ஒருவர் மன உறுதியோடு அதை ஒரு தடவை சொன்னா, காலையில சொன்னவர் மாலையாவரத்துக்கு கடையில மௌத்தாவினா சுவர்க்கம், மாலையில சொன்னவர் காலையோடாவினா மௌத்தாவினா சுவர்க்கம். இது ஹதீஸ் சுன்னா. இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த அமல் எந்த அமல்? மன்சில்ட முன்னால வரும். எங்களுடைய இமாம் அவர்கள் இத தன்னுடைய வாழ்க்கையில் ஓதி பரிச்சயமாக என்ன செய்தார்கள்? கண்டார்கள். எனவே இது எந்த வீட்டில் ஓதப்படுமோ அந்த வீடு பாதுகாக்கப்படும், பரக்கத்து வரும். இது யாருடைய சரக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராதது. இது பித்அத். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தர வேண்டியது வேற யாரோ காட்டுது. இந்த சிறப்பை போட்டுட்டு குர்ஆன்ல இருந்து ஒரு சூரா கொஞ்சத்தை கொண்டு வருவாங்க. சூரா ரஹ்மான ஓதுங்கோ, வீட்டுக்கு பரக்கத்து வரும். சூரா வாக்கியாவை ஓதுங்கோ, வறுமை நீங்கி போகும். சூரா முஸம்மில ஓதுங்கோ, ரசூலுல்லாஹ்வ கனவுல காணேலும். சூரா ஜின்ன ஓதுங்கோ, ஜின்களை வசப்படுத்தேலும். என்னமோ தெரியாது எழுதினவருக்கு சூரத்துல் பக்கராவும் சூரா ஆல இம்ரானும் தவறி போயிட்டு. ஏண்டா அந்த ரெண்டும் சஹீஹ். சூரத்துல் பக்கரா சூரா ஆல இம்ரான் எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அங்கிருந்து ஷைத்தான் விரண்டோடுவான். உங்களோட வீட்டுல ஓதுங்கொண்டாங்க ரசூலுல்லாஹ். மர்மையில அல்லாஹ்ட்ட வந்து பரிந்துரை செய்வதில் முதன்மை இடை வைக்கும். அது சுன்னா, அது அமல், ஏற்றுக்கொள்ளப்படும். இது சூரா யாசின் என்ன? எல்லாத்துக்கும் உள்ளம் இருக்குது. குர்ஆனுக்கு உள்ளம் யாசின். ஹதீஸாது சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், அது எந்த அளவு சஹீஹ்னு தெரியாது, சிலர் எழுதுறாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸ்கள்ல இருந்து சஹீஹ மட்டும் தோக்கணும்னு பாடுபட்டதுக்கு காரணம் இந்த ஹதீஸ் தானாம். இந்த ஹதீஸ் எல்லாத்துக்கும் உள்ளமீக்கி குர்ஆனுக்கு உள்ளம் யாசின். அடிப்படை இல்லாத செய்தி, பொய். அதை போட்டு யாசீன ஓதி வாங்கோ, சூரா ரஹ்மான ஓதி வாங்கோ, சூரா வாக்கியாவை ஓதுங்கோ. ஒன்றுக்கும் சஹீஹான ஹதீஸ் இல்ல. எல்லாம் அடிப்படையற்ற இட்டுக்கட்டப்பட்ட மிக பலவீனமான செய்தி. அது சூரத்து சஜதா வரும், அலிஃப் லாம் மீம் சஜதா வரும். சூரா முல்க் தபாரக்கல்லதி வரும். அதுக்கு வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹா லஈஃபான்றதுல கருத்து வேற்றுமை இருக்குது. அதுவும் அறிவிப்பாளர் தொடர்ல பலவீனம்ன்றது தான் என்ன பலமான கருத்து. மற்றும்படி அதுல சிறப்பு இல்ல. இரவையில தூங்குறதுக்கு முன்னுக்கு ஓதுறது வந்தீங்க, அவ்வளவுதான், சிறப்பு இல்ல. ஆனா இந்த மன்சிருளுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து என்ன சிறப்பெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. நோய்க்கு நிவாரணி, வறுமைக்கு என்ன நிவாரணி. அல்லாஹு அக்பர். இப்ப பாருங்க, அமல் தான். ஹதீஸ்ல வந்தீக்கா ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்களா? இல்ல. ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது எது? சூரத்துல் பக்கரா, சூரா ஆல இம்ரான். ஒவ்வொரு நாளும் வீட்டுல ஓதலாம், நினைச்ச நேரம் ஓதலாம். சூரா ஆயத்துல் குர்சி, அதுக்கு பல இடங்கள் பல சிறப்புகள் வந்தீக்கி. அதே போல சூரா ஆல இம்ரான் கடைசி 10 வசனங்கள் தூங்கி எழும்பின உடனே வானத்தை பார்த்து கொண்டு ஓதுறதுக்கு வந்தீக்கி. சூரா கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 வசனம் அல்லது கடைசி 10 வசனம் வந்தீக்கி. சூரா கஹ்ஃப் ரசூலுல்லாஹ் வெள்ளிக்கிழமை நாள்ல ஓத சொன்னாங்கன்றது தஈஃப். அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஓத சொன்னாங்கன்றது சஹீஹா வந்தீக்கி. குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், பல சிறப்புகள் வந்தீக்கி. இவைகளுக்கு தான் சிறப்பு வந்தீங்க.
இதை தாண்டி இதா சுல்சிலத்து குல்யாயுல் காஃபிரூன் இதுக்கெல்லாம் வரக்கூடிய நிறைய சிறப்புகள் பலவீனமான செய்தி. என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் 114 சூறாவை தந்து இதை ஓதுங்கோண்டு சொல்ல, அதுல இருந்து கொஞ்சத்தை கலட்டி எடுத்து இது மன்சில், இதை ஓதி வாங்கோ, இது வீட்டுக்கு பரக்கத் கொண்டு வரும், பாதுகாப்பு கொண்டு வரும் அப்படின்னு சொன்னா, அமலுன் லைஸலஹா அம்ரு ரசூலில்லாஹ், இது நபிகளாருடைய வழிகாட்டல் இல்லாத அமல், தீர்ப்பென்னா பித்அத், ஏற்றுக்கொள்ளப்படாது. விளங்குதா பித்அத்னா என்னண்டு? அதே போல 114 சூறாக்கள் இருக்கிற குர்ஆன்ல இருந்து 30 ஜுஸுக்கு பிரிச்சு வச்சிக்கு, அது மக்கள் விளங்கி கொள்றதுக்கு லேசிக்கு பிரிச்சு வச்சாங்கன்னு உங்களே. இதுல ஒன்றிக்கு தெரியுமா? யாசின் ஜுஸு. யாசின் ஜுஸு தெரியுமா உங்களுக்கு? சில பேர் யாசின் குர்ஆன்ன்றது, அட குர்ஆன்ன்றது 114 சூரா, யாசின் குர்ஆன் அது என்ன? அது இந்த ஒரு புக் அடிச்சு வச்சிருக்காங்க. அது என்ன சிறப்பு? உங்களில் மரணித்தவர்களுக்கு யாசினை ஓதுங்கள். மரணித்தவருக்கு 40 நாளைக்கு என்ன செஞ்சா யாசின் ஓதினா கபருக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும். திங்கள் வியாழன் மகரிபுக்கு போற 3 தடவை ஓதுங்கோ, வீட்டுக்கு பாதுகாப்பு. விசேட தினங்கள் எது மாதிரி? மிஅராஜுடைய இரவு, பராஅத்துடைய இரவு, கத்ருடைய இரவு, பத்ர் சஹாபாக்கள் பத்ர் யுத்தம் நடந்த இரவு, வேற என்ன இரவிக்கு மீலாது இரவு சேர்த்துக்கோங்களே. இதுல யாசீன் ஓதுங்கோ, 3 யாசீன் ஓதுங்கோ. ஈக்கிதா? இன்றைக்கு மோதுராக்கள் ஈக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யாசீனை கொண்டு வந்து தந்தவர்கள். யாசீன் சூறாவை ஒவ்வொரு நாளும் ஓதி வாங்கோண்டோ, அல்லது ஒரு நாள் குறிப்பிட்டு ஓதுங்கள் என்றோ, அல்லது வியாழக்கிழமை ஓதுங்கண்டோ, ஓதினா இன்ன சிறப்பு இருக்குதுண்டோ சொன்னதுக்கு ஒரு சஹீஹான ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா ஒரு சஹீஹான ஆதாரம் இல்லை. ஒன்றே ஒன்று வரும், இக்ரஉ அலா மௌதாக்கும் சூரா யாசீன், உங்களில் மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு யாசீனை ஓதுங்கள். அந்த ஹதீஸும் அறிவிப்பாளர் தொடரில் பலவீனமான ஹதீஸ், பலவீனம். இதை தாண்டி இருக்கிற எல்லா ஹதீஸும் இட்டுக்கட்டப்பட்டது மிக பொய்யான ஹதீஸுகள். ஒரு சஹீஹான ஹதீஸ் யாசீன் சூராட விஷயத்துல வரல. இப்ப மரணித்தவர்களுக்காக சூரா யாசீன் ஓதினால், 40 நாளைக்கு சூரா யாசீன் ஓதினால், இது நபிகளார் காட்டி தந்த அமலா, காட்டித்தராத அமலா? ஆதாரம் இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் காட்டி தரல. அப்ப அதுக்கு என்ன தீர்ப்பு வரும்? பித்அத், வழிகேட்டுல கொண்டு போய் சேர்க்கும். ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்கன்னு வந்தா சுன்னா. விளங்குதா? சுன்னாண்டா என்ன, பித்அத்ண்டா என்னண்டு? எனவே யாசின் சூறாவை நாள் குறிப்பிட்டு ஓதுறதுக்கோ, நேரம் குறிப்பிட்டு ஓதுறதுக்கோ, கிழமை குறிப்பிட்டு ஓதுறதுக்கோ, மௌத்தானவங்களுக்கு ஓதுறதுக்கோ எந்த சஹீஹான ஹதீஸும் வராம அதுக்கு பல சிறப்புகளை சொல்லி யாசின் குர்ஆன், யாசின் ஜுஸு ஓதி வாங்கோன்னு சொன்னா இதுதான் நபிகளாருடைய வழிகாட்டல் இல்லாத அமல். அது பித்அத், வழிகேட்டுல கொண்டு போய் சேர்க்கும். விளங்கிச்சா? குர்ஆன் யாருக்கு இறங்கிச்சு? குர்ஆன் யாருக்கு இறங்கிச்சு? ரசூலுல்லாஹ்க்கு. அதை முதலாக நடைமுறைப்படுத்தினது யாரு? சஹாபாக்கள். அவங்கள்ட்ட இருந்து தானே எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டலும் வரணும். சரி.